டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்குற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரையோட மலர், அதை பற்றின தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது போல் நம்ம ஒவ்வொரு நாளும் பல மருந்துகளோட தகவல்களை உங்களுக்கு பதிவிறக்கமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா இது தேவையானவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் இந்த விஷயங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு 100 விழுக்காடு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே அனுபவ முறையில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? நம்மளோட காணொலியை எப்பொழுதுமே முழுமையாக பாருங்கள், ஏன்னா கடைசியில் கூட சில குறிப்புகள் இருக்கலாம். அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க தகவல்குள்ளே போகலாம். அகத்திக்கீரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். சரியா? அகத்திக்கீரை மலரை பற்றி சொல்கிறேன். அகத்திக்கீரை மலர், இதை நம்ம அகத்தி கிராண்டிஃப்ளோரா ஃப்ளவர்னு சொல்லுவோம். சரியா? இதை நம்ம எடுக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை பூவோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை போல இருக்கும். சரிங்களா? ஒரு பறவை கடித்து கொண்டு தொங்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மலர் மிகவும் வெண்மை நிறத்தில் இருக்கும். இந்த மலரை மண்ணில் விழாமல் பறித்து எடுத்து, சரியா, அதை நல்லா அலசிட்டு இதை நீங்கள் வதக்கி, முட்டை எதுவும் சேர்க்காம, சரிங்களா, நார்மலாக வெங்காயம் இது போல் விஷயங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் கீரையை சிறிதளவு தேங்காய் விட்டு வதக்கி நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேவா? இது போல் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதை தினசரி எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. புகையிலை எடுக்கிறாங்கல்ல, சுருட்டு போன்ற மோசமான புகையிலைகளை புகைக்கிறதுனால வரக்கூடிய உஷ்ணம், அதனால் வரக்கூடிய ஈரல் பிரச்சனை, சரிங்களா, நுரையீரல் பாதிப்பு, இது எல்லாமே இது சால்வ் பண்ணும். அதே போல் அலல் நோய், சரிங்களா, பித்த காரணிகளால் அதிகப்படுத்தப்பட்ட உடல் வெப்பம், ஒரு நிம்மதியின்மை, கண் எரிச்சல், சரிங்களா, கை கால் குடைச்சல், இது போல் விஷயங்களை இது சுத்தமாக சரி பண்ணிடுங்க. உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கூட இது குறைக்கும். ஓகேவா? அதனால் அகத்திக்கீரை பூ கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. இது ஒரு சில வீடுகளில் வளர்க்கக்கூடிய மரங்களில் தான் கிடைக்கும். ஏன்னா தோட்டத்தில் சின்ன செடியிலேயே கீரைகளை பறிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் மலர் வளர விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை மார்க்கெட்டில் சொல்லி வச்சு வாங்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அருகாமையில் சில செடிகளை வச்சு வளர்த்து அதுலேருந்து தினசரி பயனடையலாம். சரிங்களா? இதை பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு தினசரி கொடுக்கறதுனால 15 நாட்களுக்குள்ள அவங்க உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு பிறகும் உங்களுக்கு வயிற்றில் எந்த வகையான பிரச்சனைகளும் இருக்காது. இது 100 விழுக்காடு அனுபவபூர்வமான மருந்து. ஓகேவா? இது நம்ம தமிழ் கல்ச்சரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மர வகை செடி. இதில் இலை, பூ, வேர், இது மூன்றுமே நம்ம பயன்படுத்துகிற வழக்கம் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் இதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் அடையணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் பார்க்கும் வரை நன்றி. ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.